Sheenlac Specialty Coating, Tara. Always shining Sheenlac. Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். நீங்க போய் உங்க பழைய காலத்து ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியாவது பேசி சம்மதத்தை வாங்குங்க. தாராவோட சந்தோஷத்துக்கு எதிரா நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன். அண்ணா, அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்க இருக்காங்களா? எங்க இருக்கன்னு சொல்லலண்ணா. யார் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க? அன்னோன் நம்பர்ல இருந்து தான். நான் சேஃபா தான் இருக்கேன், என்ன தேட வேண்டான்னு சொன்னாங்க. அப்பா, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான்ப்பா. ஏன்னா எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்க அப்பாவுக்கு இது பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, ஓ இது செஞ்சா ஏதாவது சொல்லுவாரோ, ஓ அது செஞ்சா ஏதாவது சொல்லுவாரோன்னு உள்ளுக்குள்ள பயந்து இல்ல. எங்களால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே முடியல. ஏன்னா எங்க லைஃப் ஃபுல்லாவே நீங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னோடது மட்டும் கிடையாது, அவளுக்கு அம்மாவோடது எல்லாத்துலயுமே நீங்க தான் இருக்கீங்க. டேய் நிறுத்துறா. கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு பார்த்து வளர்த்தா நீங்க ஏதோ எனக்காக வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கேட்டிருந்தா உங்க ஃபியூச்சர் தான் நல்லா இருக்க போகுது. இதுல எனக்கு என்ன வந்துச்சு? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி ஊருக்கு வந்தப்போ உதவிக்கு யாரும் கிடையாது. எங்க அக்கா தான் வீடு வாசல் ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு. உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பார்த்து வளர்த்துச்சு. இவ்வளவும் பண்ண எங்க அக்கா அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா நீ அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவ. அதையும் கேட்டு அமைதியா இருக்க எங்க அக்கா சரியா? இல்ல நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் பொய் சொல்லி என்ன பொண்ணு பார்க்க கூட்டு போய் அவமானப்படுத்தின உங்க அம்மா சரியா? அப்பா, அம்மாக்கு எதுவுமே தெரியாதுப்பா. ஒன்னும் தெரியாமதான் உன்னை இவனையும் கூட்டிட்டு மன்னிப்பு கேட்க போனாளா? அப்பா, நான் தான்ப்பா பார்த்திபனையும் அம்மாவையும் கூட்டிட்டு போய் சாரி கேட்க வச்சேன். முதல்ல உன்னை சொல்ல அனிதா, நீ பண்றதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சொல்றதில்ல பாரு. அப்பா, நீங்க பேசுறதுலாம் நியாயமே கிடையாது. அனிதா இவர்கிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நீ டென்ஷன் ஆகாத. இல்லன்னா வச்சுக்கேன், உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாரு. அனுப்பட்டும். அம்மா இல்லாத வீட்டுல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? டென்ஷன் ஆகாத. வா, நீ வா. Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் Lion Date Syrup. அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட Lion Date Syrup. டெய்லி 2 ஸ்பூன். Beverage partner Daily. Taste Daily. Taste Daily. Associate sponsor 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777. நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. வணக்கம் சார். ஓடிபி சொல்லுங்க சார். 5598. ஹலோ மாப்பிள்ள, நீங்க உங்க கோவம்லாம் உங்களுக்கு புரியுது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கோவத்தில் எடுக்கிற முடிவு தப்பா தான் மாப்பிள்ள போய் முடியும். மச்சான், இங்க பாருங்க, ஜானி விஷயமா யாரும் எனக்கு கால் பண்ணாதீங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நீங்க சின்ன பசங்க லவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு அக்கா மட்டும்தான் பொறுப்பா? ஏன் நீங்க ஒழுங்கா பசங்களை வளர்க்கலையா? அவங்களும் உங்க பசங்க தானே மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, நீங்க பசங்க ஏதாவது ஜெயிச்சாங்கன்னா என் பையன் என் பொண்ணு தலையில வச்சு ஆடுறீங்க. இதே ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கு என் அக்கா தான் காரணமா? நான் அப்படிதாங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப என் அக்கா கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா அவளும் வரமாட்டேன்றா. சரி, உன் வீட்டுக்கு தான் போனாலும் அங்கேயும் போக மாட்டேன். சரிங்க, உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் ஃபோன் பண்றேன். சரிங்களா? போனை வைங்க. எங்கம்மா போன? ஹலோ அண்ணே. சொல்லுங்க கதிரேசன். உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்க எடுக்கல. எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் வெளியில போயிருந்தேண்ணே. எதுக்கு நான் கால் பண்ணியிருந்தீங்க? அது ஒரு பிரச்சனை கதிரேசன். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீங்களும் ஃபோன் எடுக்கலையா? அதான் அப்படியே மொட்டை மாடியில் உலாவிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சுண்ணே, அதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் என்கிட்ட சொல்ல? எதுக்குண்ணே உங்களுக்கு கஷ்டம்?
அப்போ நீங்கள் என்னை பார்க்க வருவேன்னு சொல்லுவீங்க. சரிங்கண்ணா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நேரம் வந்து சொல்றேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் வந்துட்டேண்ணா, வீட்டில் தான் இருக்கேன். ஓ சரி, நான் அங்கே வரேன். அனிதா வர நம்மள கோவமா இருக்கா. டாக்ஸி புக் பண்ண சொன்னா பண்ணுவாளான்னு தெரியல. சரி, கேட்டு பார்க்கலாம். அனிதா, ஆப்பா நம்ம கதிரேசனுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காராம். ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி புக் பண்ணி கூட. ம் என்னப்பா ஆச்சு? தெரியலம்மா, போய் தான் பார்க்கணும். இப்போதான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி கூட. ம் கவலைப்படாதீங்கப்பா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கல்ல, ம் எல்லாம் சரியாயிடும். ம். புக் ஆயிடுச்சாம்மா? அப்பா வண்டி புக் ஆயிடுச்சுப்பா, இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்து. சரி, நான் கீழே போறேன். அண்ணா OTP 1580. ஓகே மேடம். சரி அனிதா, நான் அப்படியே உங்க அத்தையை கூட்டிட்டு கதிரேசனை பார்த்துட்டு பா வந்துடுறேன். பாய் பா. பாய்ப்பா. இந்தா கதிரேசா வாங்கிக்கோ. ஏங்கா இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும், வச்சுக்கோ. என்னாச்சு கதிரேசன், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லக்கா, நல்லா தான் இருக்கேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா கதிரேசன், ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணே, இப்போ லெமன் டீ குடிக்கணும், அதான் டயட்டு. என் பொண்டாட்டி வெளியில் போயிருக்கா, அவள் வந்தோடனே போட்டு கொடுப்பானே. இரு கதிரேசன், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். போக்கா. அக்கா எதுக்குக்கா இரு, உங்க? அப்படிதான் சொல்லுவாரு. அதனால என்ன, நீ போக்கா. பரவாயில்ல, அக்கா சொன்னா கேளுங்க. இருக்கட்டும். அக்கா உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்லாம்? பரவாயில்ல. ஐயோ, ஆ அக்கா நல்லா போட்டிருக்கீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் உங்க ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணிக்க கூடாதானே? அப்படி சொல்றா கதிரேசா, நான் சொன்னா இவன் குடும்பத்தை என்னமோ பிரிக்கிறேன்னு நினைக்கிறான். ம் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காத, ம் பிள்ளைங்க எல்லாம் தப்பா வளருது அப்படின்னு. ம். எங்கடா கேக்குறான் அவன்? அதான் அவளை இப்ப வீட்டை விட்டு அனுப்பிச்சல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவாங்க. அவங்க பண்ண விஷயத்துக்கு கோவம் வருமா வராதா? முன்னாடியே சொல்லிருக்கணும்ல அந்த விஷயத்த, அவன் யாரையா லவ் பண்றான்னு. இதுல பொய்ய பாத்தியா? உன் ஒய்ஃபோட ஃப்ரெண்டா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அனிதாவுக்கு அவதான் அப்படி சொல்லி கொடுத்திருப்பா. அன்னைக்கு மாட்டிக்கிட்டதும் அவளோட மூஞ்ச பாத்திருக்கணுமே. மாமா வாடா. அம்மா அவளை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாங்க மாமா. ம், உனக்கு ஒரு தொழில் கத்து கொடுக்க சொன்னாங்க. வா. தொழிலா? என்ன மாமா அது? குடி, சொல்லித்தரேன். ஸ்ரீலா குட் பாலிஸ் எடுத்து ஓபன் பண்ணு. அத்தையை போய் கூப்பிடலையா மாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்குறியா? இங்க என்ன பாருவ? ஒழுங்கா பாலிஸ். இந்தா மாமா.
நடந்த எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான் எனக்கு தெரியும்டா. பிரஷ்ஷை ஒழுங்கா புடி. ஒழுங்கா அடி. அனிதாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சதுல இருந்து தாரா அப்பா வீட்டுக்கு வர வச்ச வரைக்கும் எல்லாமே உன் பிளான் எனக்கு தெரியும்டா. மாமா நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்க. நான் எதுவும் பண்ணல மாமா. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. இதில் உனக்கு என்னடா கிடச்சிது? நீ சந்தோஷமா இருக்கியா? உனக்குள்ள ஏன்டா இப்படி ஒரு கள்ளத்தனம்? அது வந்து மாமா, அனிதா உனக்கு நோ சொல்லிட்டா, அதான காரணம்? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் அமைதியா இருக்கேன் தெரியுமா? முதல்ல நீ எங்கள் அக்கா பையன். ரெண்டாவது, உன்ன மாதிரி இந்த காலத்து பசங்கள்லாம் கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டு மாட்டிட்டு முழிக்கிறாங்க. நீ யார் மேலே வேணாலும் எது மேலே வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் அதுக்கான தகுதி நமக்கு இருக்கான்னு முதல்ல யோசிக்கணும். பழி வாங்குறதும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறதும் ஒரு வகையான நோய். அதுக்கு மருந்தே இல்லை. நீயா உன்னை சரி பண்ணிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற மரம், செடி, கொடி, ஏன் மிருகங்கள் கூட தாயனத்தை கஷ்டப்படுத்தி பார்க்கறது இல்லை. கவிதா மாதிரி நீ பெரிய படிப்போ வேலைக்கோ ஏன்டா போக முடியல? தெரியல. ஓ மைண்டு ஃபுல்லாக இப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. இந்த உட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாலிஷ் போடுற மாதிரி உன் மைண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உன் கூட யாரும் இல்லை. உங்கள் அப்பா ஃபாரின் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் அம்மா, அதான் எங்கள் அக்கா, உன்னே பயங்கரமாக நம்புகிறாங்க. நீ பண்ண சின்ன காரியத்தால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கு புரியுதா? புரியணும். இனிமேலாவது இப்படிப்பட்ட எண்ணத்தை கைவிட்டுட்டு ஒழுங்கா இருக்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உன்னை மன்னிக்க போய் தாண்டா உன் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். முதல்ல உன்னை நீயே சரி பண்ணிக்கணும். அப்பதான் உன் லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்க இருக்க வீட்டுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணி வை. நாளைக்கு வந்து பாக்குறேன். அனிதா ஆண்டி. ஓ ஆண்டி தான் இல்ல. பார்த்தி அங்கிள். சார் சார் வீட்ல இருக்கீங்களா? வரேன். வீட்ல யாரும் இல்ல. இல்ல சார், நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன சாரி சொல்ல போறியா? நான் ஏன் சார் சாரி சொல்லணும்? நீங்க தான் சார் சாரி சொல்லணும். என்கிட்ட இல்ல, அனிதா கிட்ட, ஆண்டி கிட்ட, பார்த்திபன் கிட்ட, இப்படி உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க தான் சாரி சொல்லணும். சரிம்மா, நான் சொல்லிக்கிறேன். உங்ககிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருமா, போதுமா? சார், பார்த்திபனும் அனிதாவும் எனக்கு இன்னைக்கு ஃபேமிலி மாதிரி. நீங்க என்ன வெறுக்கலாம், அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களை யாரும் வெறுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்னால தானே எல்லா பிரச்சனையும். நான் போயிடுறேன் சார். ஆனா உங்களால உங்க பசங்க கிட்ட பழைய மாதிரி சந்தோஷமா பேச முடியுமா? இல்ல உங்க பார்த்தியோ, அனிதாவோ, ஆண்டியோ மறுபடியும் உங்ககிட்ட சந்தோஷமா பேச முடியுமா? என் ஃபேமிலிக்கு இது ஒத்து வராதுமா. எனக்கு இருக்கிற என் சொந்தம், சொசைட்டின்னு எனக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. அவங்கெல்லாம் எனக்கு முக்கியம். அவங்க விருப்பத்துக்கு மாறா நான் ஏதாவது பண்ணி அவங்களை இழக்க விரும்பல. நான் உன்னை தப்பு சொல்லலாமா? ஏன்னா உன்னோட கல்ச்சர், ரிலேஷன்ஷிப், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வேற. ஆனா எங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்றேன். சார், அன்புக்கு மேல எந்த லைஃபோ கல்ச்சரோ எதுவுமே கிடையாது சார். இப்ப கூட நீங்க என்ன ஏத்துக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பேசலையே சார். இதுதான், இப்படிதான், நான் சொல்றதுதான் அப்படின்னு நீங்க யாரோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க கூட தயாரா இல்லங்கும் போது எப்படி சார்? இப்ப நான் என்னமா கேட்கணும் சொல்லுமா? நான் கேட்கிறேன். ஆனா ஏன் முடியல எந்த மாற்றம் கிடையாது. சார், நீங்க பார்த்திபன் மேல வச்சிருக்கிற கேரு, அனிதாவை ப்ரொடெக்ட் பண்ற விதம், இதெல்லாம் எல்லா பசங்களுக்கும் கிடைக்காது சார்.
they are so gifted for your love, care, affection and everything. But support, இந்த உலகத்துல நம்ம யார் மேல வேணாலும் அன்பு காட்டலாம் சார். ஆனா அந்த அன்பு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு தடவையாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்க அவங்கள பாத்துக்கிறீங்க, அவங்களுக்காக எல்லாம் செய்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுல அவங்களுக்கு எவ்ளோ விருப்பம் இல்லாம இருக்கு. நீங்க ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக மட்டும் அவங்க என்னெல்லாம் செய்யாம இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே வற்புறுத்தி அவங்களை எதுவும் செய்ய வச்சது இல்லம்மா. அனிதா பார்த்தோட ஒப்பீனியன் கேட்டுதான் எதையும் செஞ்சிருக்கேன். அப்படியே அவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட அதை சுட்டி காட்டி அட்வைஸ் பண்ணனே தவிர வேற எதுவும் பண்ணது கிடையாது. அனிதா என்ன ஆசைப்பட்டாலோ அதை தான் நான் படிக்க வச்சேன். பார்த்திபன் எங்க வேலைக்கு போகணும் என்கிட்ட சொன்னானோ அங்கதான் வேலைக்கு அமைச்சிருக்கேன். நீ ஏதோ தப்பா நினைச்சு பேசுறமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்க எதையும் கேட்க தயாரா இல்ல சார். சார் தெரிஞ்சுக்கிறீங்களா? நான் இப்ப சொல்றேன் சார். எனக்கு அம்மா இல்ல, அதனாலேயே எல்லா நாளும் என் அம்மாக்காக என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஜேர்னலா எழுதுறது ஒரு பழக்கம். ஆனா நான் என்னைக்கு ஆண்டி கிட்ட பேச ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து நான் என் அம்மா கிட்ட பேசுற மாதிரியே எனக்கு உணர ஆரம்பிச்சது. அதோட நான் எழுதுறதே நிறுத்திட்டேன், அவ்வளவுதான். அனிதா என்னடான்னா இப்போ பார்த்திபனுக்கு தங்கச்சியா இல்ல எனக்கு தங்கச்சியான்னு புரியாத அளவுக்கு நாங்க அவ்வளவு அட்டாச்சா இருக்கோம். இன்னும் சொல்ல போனா உங்க மெடிக்கல் செக்அப் ரொட்டீன், ரிப்போர்ட்ஸ், மெடிகேஷன்ஸ் எல்லாம் யூசுவலா உங்க பசங்க கொஞ்சம் மறந்துடுவாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க கவனிச்சீங்களா? அங்கிள், நான் இப்ப போறேன். கண்டிப்பா திரும்பி வரமாட்டேன். அதானே உங்களுக்கும் வேணும். நான் பார்த்திகிட்ட கூட பேசி புரிய வச்சிடறேன். He's a very matured man. உங்களுக்காக அவனும் கண்டிப்பா என்ன மறந்துடுவான். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். நான் இது உங்களுக்காக பண்றேன்ல, நீங்க எனக்காக என்ன பண்றீங்க அங்கிள்? என்னமா பண்ணும்? சாரி கேட்கணும் அங்கிள். இப்பவும் சொல்றேன், என்கிட்ட இல்ல, ஆண்டி கிட்ட, பார்த்திபன் கிட்ட, அனிதா கிட்ட. ஏன்னா உங்களுக்கு எதிரா அவங்க ஒரு நாளும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்க மேல அவங்க எவ்ளோ அன்பும் மரியாதையும் அக்கறையும் வச்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அங்கிள். நீங்க, ஆண்டி, அனிதா, பார்த்தி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டால போடுங்க. அடுத்த நிமிஷமே நானும் அவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுறேன். அப்புறம் அங்கிள், மை டேட் இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன். நீங்க எப்பவாவது அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆண்டிய உங்க ஒய்ஃபா மட்டும் பார்க்காதீங்க, உங்க பசங்களோட அம்மாவும் கூட. முக்கியமா அனிதாக்கு ரோல் மாடல். So please value and respect her, uncle. Thank you so much for your time. தாரா, ஐம் சாரி. என்னால தான் எல்லா பிரச்சனையும். நம்ம பிரிஞ்சிடலான்னு நீ சொல்லும்போது எனக்கு புரிஞ்சாலும் என்னால அதை ஏத்துக்க முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் என்னோட லாஸ்ட் மெசேஜா இருக்கும் தாரா.
Shellac Specialty Coating. Tara, always shining Shellac. Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health Partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage Partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate Sponsor 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.